ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ப்ராடக்ட் லிங்க்ஸ்க்கு அடுத்ததாக பேனர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் லிங்கிங் பேஜ்லேயே, அதாவது இந்த மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராடக்ட் லிங்கிங் மெனு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்க இந்த பேனர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஆடு மாதிரியே தெரியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு போஸ்ட் மாதிரியே இருக்கும். தெரியுது இல்லைங்களா? அதாவது 728x90 இந்த சைஸில் இங்கே ஆட் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு உண்டான கோடு இது. அதே மாதிரி 160x600 இந்த போஸ்டருக்கு உண்டான சைஸ் இது. இங்கே லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேஜில், நம்ம வெப்சைட்டில் எந்த சைஸ் நமக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து செட் பண்ணிடலாம். ஸோ அது ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சைஸ் செலக்ட் பண்ண அதனோட ஆப்ஷனுக்கு இங்கே கீழே போகுது. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தெரியுது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப்சைட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு எது மேட்ச் ஆகுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வருது இல்லைங்களா ஃப்ளாட்டாக. இந்த பேனரோட நம்ம வெப்சைட்டில் இங்கே ஒரு போஸ்ட்டு கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கேயும் இது பண்ணலான்ட்டு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சைடில் கொடுக்குறதுக்கு இந்த ஆப்ஷன், அதாவது 160x600 இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், லைவாக நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஸோ இது நம்மளுடைய பிளாகர் தான். ஸோ பிளாகருக்கு உண்டான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது நீங்கள் அமேசான் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம பிளாகில் எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இங்கே இருக்கிறீங்களா, ஆட் அ கேட்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்கெட் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் HTML JavaScriptனு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே காப்பி பண்ண இல்லைங்களா, அதாவது இந்த 160x600 இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக அமேசான் கொடுக்குறேன். அமேசான் ஸ்பெஷல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு வியூ பிளாக் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஆல்ரெடி இருந்தது இந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணி இங்கே பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம பேஜுக்கு வர விசிட்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதனால் அட்ராக்டிவாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து அந்த அமேசான் பேஜுக்கு அந்த லிங்க் போகும். இப்போ சாம்பிளுக்கு நான் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லைங்களா, இந்த இதனோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணுறோம் சைடில். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக நம்ம காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் பிளாகரோட செட்டிங்ஸ் ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அது போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோடை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை எடுத்துகிட்டு அதை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த பிளாகில் இதை எப்படி பண்ணுறாங்க இதெல்லாமே என்னங்கிறது நான் உங்களுக்கு பிளாகர் வீடியோஸ் அதுக்குண்டான பிளாகருக்கு உண்டான வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாகரில் நம்ம வெப்சைட் மாதிரியே நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சின்ன அந்த வித் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போஸ்ட் இங்கே சைடில் வரும். அதாவது இந்த லேட்டஸ்ட் நியூஸ் கேலரி நான் இப்போ சாம்பிளுக்காக கிரியேட் பண்ண வெப்சைட் இது. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் நியூஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வருவாங்க. அப்படி வரும்போது இங்கே சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இதே மாதிரி நீங்கள் இமேஜ் மட்டும் இல்லாமல் லிங்க்கும் கொடுக்கலாம். அதான் நம்ம ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ பேனர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். அமேசான் அஃபிலியேட் ப்ராசஸில், அதாவது அஃபிலியேட்டில் நம்ம லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து தான் இந்த ப்ராடக்ட் லிங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு ப்ராடக்ட் லிங்க்ஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம தேடி, அதாவது நீங்கள் ஒரு மொபைல் அல்லது ஏதாவது சிஸ்டம் அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் தேடி அந்த ப்ராடக்ட் மட்டும் ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜென்ரலாக பேனர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அமேசானோட ஜென்ரல் பேனர்ஸ் இருக்கும், தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த பேனர்ஸோட லிங்க் மூலமாகவும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். அதே மாதிரி லிங்க் டு எனி பேஜ்னு இருக்கு பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் சம்மந்தமான பேஜுக்கு நீங்கள் லிங்க்கு டைரெக்டாக கொடுக்கலாம். அதாவது ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும் நம்மளுடைய போஸ்ட்லேயோ, நீங்கள் இது சம்மந்தமான போஸ்ட்டும் கூட நீங்கள் போடலாம். அதில் இந்த லிங்க்ஸ் கொடுக்கலாம். அல்லது உங்கள் இதுலேயே வந்துட்டு உங்கள் வெப்சைட்லேயே வந்துட்டு நீங்கள் சைடில் எங்காவது இந்த மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன லிங்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். அது எப்படின்னா அந்த பேஜுக்கே போகும். இப்போ நம்ம பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கொடுத்த மாதிரி பேஜுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் நான் கொடுத்துருக்கேன், சப் கேட்டகரிலையும் லேப்டாப்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போது லேட்டஸ்ட் லேப்டாப் கொடுத்துட்டு கெட் HTML கொடுங்க. ஸோ அதுக்குண்டான கோடு வருது இல்லைங்களா? சேம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளாகில் போய்ட்டு நீங்கள் அந்த லேஅவுட் ஆப்ஷனில் போய்ட்டு HTML JavaScript plugin ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி லிங்க் டு ரிசல்ட், லிங்க் டு எனி பேஜ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வருது இல்லைங்களா? நான் இங்கே என்ன கீவேர்ட் கொடுக்கணும் அது இங்கே வரும். ஸோ இப்போ இந்த டெல்லுங்கிறது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெல் சம்மந்தமான பேஜுக்கு போகும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி வருது என்னன்ட்டு. அதாவது இந்த லிங்க் டு எனி பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அமேசானில் போயிட்டு நீங்களே இப்போ பேனர்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்க கொடுக்குற பேஜ் தான் நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி அமேசான் போயிட்டு நீங்கள் ஜென்ரலாக எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜோட லிங்க் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் அமேசானில் போயிட்டு எலக்ட்ரானிக்ஸுங்கிற அந்த பேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், டுடே டீல்ஸ். ஸோ நான் இந்த டுடே டீல்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க.
டுடே டீல்ஸ்னு கொடுத்துட்டு கெட் HTML கொடுங்க. இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது டுடே டீல்ஸ். ஸோ இப்போ இந்த கோடு காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த டுடே டீல்ஸுங்கிற இந்த மாதிரி லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சேம் இந்த பேஜ் எப்படி இங்கே வருதோ அதே மாதிரி உங்கள் வெப்சைட்லேருந்து இந்த பேஜுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.